நான் இந்த கடலூர் வந்து சென்சிட்டிவான இடம், அரசியல் தெளிவுள்ள இடம். ஆகவே இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிவிட்டு போகிறேன். தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் இதை அதிமுகவான அது ஒரு மாதிரியான கட்சியாக போச்சு. இப்போ பாவம் அவங்க நம்ம பங்காளிங்க என்னைக்கு இருந்தாலும் கூட வரவங்க தான். அதனால் சில பேர் முன்னாடி வந்துட்டாங்க, கொஞ்சம் நாள் லேட்டாக வருவாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு. அதுபோல் இதெல்லாம் ரத்த பாசம். செத்தா பங்காளிங்க அவங்க மீசி எடுக்கிறவங்க. அதனால் அந்த கட்சி விட்டுரு. அது நான் ரொம்ப விமர்சனம் பண்ண வரல. பாவம் நொந்த புண்ணு வேல் பாய்ச்சக்கூடாது. அவங்களே தாய் இல்லா புள்ள, அப்பா இல்லாத புள்ளையா தனாதியாக நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் நம்ம போய் பன்னீர் மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ அவங்க பார்த்துக்கிட்டாது. என் வயசுக்கு நான் அவங்கள திட்டக்கூடாது. காரணம் என்னென்னா, நான் பார்த்து எங்களோடு இருந்தவங்க சில பேர்லாம் அங்கே இருக்கிறான். நானே ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்காக வேலை செய்தவன் தான். எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவன் தான். பன்னீருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருக்கு டெபாசிட் கட்டி அவருக்கு நாமினேஷன் போட்டு எல்லா வேலை செஞ்சவன் நான் தான். நானும் துரைமுருகனும் தான் திமுகவிலே எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர்கள். அவருக்கு ரொம்ப கோபமே நாங்கள் 2 பேரும் அவர் கூட வராத்தினால்தான் தான். இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன், நான் எம்ஜிஆரோட போயிருந்தா ஜெகத் ரட்சகனே கிடையாது. தெரியுமா அவனுக்கு? ஜெகத் ரட்சகனே கிடையாது. காரணம், எனக்கு போட்டியாக தான் ஜெகத் ரட்சகனை தூக்கி விட்டார் எம்ஜிஆர். காரணம், நான் போகாத காரணம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நண்பர்கள் பல பேர் இப்போ வந்து பாவமாக இருக்கிறாங்க. யாரும் ஒன்றும் தெரியல. மோடி மிரட்ட ஆரம்பிக்க போறார். இன்னொரு 10 நாள் அந்த கட்சி எப்படி போவோம் நமக்கு தெரியாது. யார் இனிமேல் அதிமுக ரொம்ப திட்டுறாங்க. காரணம், அவனே ரொம்ப குழம்பி போயிருக்கிறான். தலைவனுக்கு தான் போவாங்க. அதை கீழே இருக்கிற எம்ஜிஆர் ரசிகன், ஜெயலலிதாவுக்கு பூரா அத்தனை பேரும் திமுகவை தான் ஓட்டு போடாமனே தவிர மறந்து கூட தாமரைக்கோ மத்துக்கு போட மாட்டான். அவன் கை வராது. அவன் உண்மையான திராவிட இயக்க பற்றுடையவனாக இருந்தான். சில வியாபாரி போயிருப்பாங்க, அவங்க வந்து எப்போ ஒன்றா ட்ரெஸ்ஸு மாற்றிப்பாங்க, மேடையை மாற்றிப்பாங்க, கொடியை மாற்றிப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற தொண்டம்பார் அவன் வந்து பிடிச்ச கொடியை போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவான். அப்படிப்பட்ட அதிமுக தொண்டன் பூராகவும் முன்னெல்லாம் என்னை பார்த்தாலே கடுமையாக பார்ப்பான். காரணம் என்னென்னா, ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டு அந்த அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் நான்ன்றதுனால ட்ரெயினில் பார்க்கும்போது இப்படி ஒரு முறை முறைப்பான், இப்படி போவான். இப்போ வந்து அண்ணா வணக்கண்ணே சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்குறான். ஸோ மனசில் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, கலைஞர் மறைந்த நேரத்தில் அந்த ஜன நெருக்கடியில் மாட்டி சத்தவர் பச்சை குத்திக்கிட்டு இருந்தவர் அதிமுக தெரியுங்களா, உயிர் நீத்தவர். அந்த அளவுக்கு அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள மனமாற்றம் வந்து விட்டது. முன்னெல்லாம் மு.க. ஸ்டாலின் அது இதுன்னு சொல்றாங்க, இப்போ தளபதின்னு சொல்றான் அவனே. அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த இயக்கத்தை விட்டால் தமிழ்நாட்டுக்கு நாதி இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இங்கே வந்து 300 இடம் வரும், 400 இடம் பொய் சொல்றான் மோடி, அவருடைய கட்சிக்காரர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், 80 சீட்டுகளை கொண்ட இடம் உத்தரப்பிரதேசம். அதிலே பிஜேபிக்கு இப்பொழுது இருக்கிற இடம் 74 இடம். 6 இடங்கள் தான் எதிர்கட்சி. இப்பொழுது காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்ததற்கு பிறகு இன்று காலையிலே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே 67% வாக்காளர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட முடிவெடுத்து விட்டார்கள். ஸோ 74 அப்படியே இப்படி திரும்பிச்சுன்னா அவன் 6, நம்ம 74. ஸோ அங்கேயே அவங்களுக்கு வந்து 70 சீட் மைனஸா. 300ல் 70 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? கணக்கு பேப்பர் பேனா வச்சு எழுதிங்க. 230. அப்படியே பீகாருக்கு வாங்க, 42. 42ல் எதிர்கட்சிக்கு நம்ம இன்னைக்கு 5 தான், மீதி 37 பிஜேபியினுடைய கூட்டணிக்கு. இன்னைக்கு தேர்தல் வச்சா 42லும் லல்லு பிரசாத்துடைய கட்சியும் காங்கிரசும் மற்ற கூட்டணி ஜெயிக்க போகுது. ஒன்று கூட பிஜேபி வராதுன்றான். ஸோ அங்கே 35 மைனஸ் ஆச்சா? எவ்வளோ ஆச்சு? இப்போ 195 ஆச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.